ஏகாட்சர பதிகம். இன்னைக்கு என் வினை கடினமா இருந்தது, ஆனா தாப்பட்டார். இங்க பஸ்ல வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு கைலாஸ். சரிங்க. அதனால வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆண்டி கேல தான் இருக்கேன். சரிங்க. பதிகம் எம் நமச்சிவாய் வாழ்க. எல்லாருக்கும் நமச்சிவாய் வாழ்கங்கய்யா. நமச்சிவாய் வாழ்க. இன்னைக்கு நிறைய சில புதிய அன்பர்கள் வந்திருப்பாங்க போல. நமச்சிவாய் வாழ்க. இன்னைக்கு பதிகம் நமச்சிவாய். கேக்குதா கைலாஸ்? ஐயா கேக்குதுங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அஞ்சாவது பதிகத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அஞ்சாவது பதிகத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அருமையான பதிகம் வந்திருக்கு. மறக்கும் மனத்தினை மாற்றி. இல்லைங்க ஐயா, மற்றினை இல்ல. அது நேரே சொல்லிட்டோமா? நேரே சொல்லிட்டோமே. மற்ற இலையில்லா மலை திறந்த அன்ன திங்கோனுடைய இற்றமை ஆட்கொண்டு கேளாதிருப்பதும் தன்மை கொள்ளோ. சொற்றுணை வாழ்க்கை துறந்து உன் திருவடியை அடைந்தோம். செற்றமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். மற்ற இணையில்லாத சிறந்த தோல் வழி மலை போன்ற சிறப்பு கம்பீரமான ஆற்றல் மிகுந்த திண்மையான தோள்களை உடையவரே, நீர் என்னை ஆட்கொண்டேன். நான் உன்னை தேடி வல்ல. பிற்றமை ஆட்கொண்டு என்ன என்னை நீ என்ன சரி என்னையும் தன் சொன்ன வெந்நீர் அணிவித்து ஆண்டு கொண்டீர். ஆண்டு கொண்டால் அருள வேண்டும் அல்லவா? ஆனால் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் என்கின்றார். பிற்றமை ஆட்கொண்டு கேளாதொழிவதும் உன்னுடைய கம்பீரமான உன்னுடைய அருளாண்மைக்கு ஆண்மைக்கு அடையாளமா தோள்களை குறிப்பிடுவாங்க. பறந்து விரிந்த தோள்களை உடையவர்கள். அது பறந்து விரிந்ததா நல்ல போராளி இருக்கக்கூடியவர். இப்படி இணையில்லாத மலையில் எத்தனை நலன்களும் கொளித்து கிடைக்கிறதோ அதுபோல தங்களுடைய செயல்கள் எல்லாம் எங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கிறது. ஆனால் என்னையே கண்டுக்க மாட்டேங்க. என்னை நீங்க தானே ஆட்கொண்டீர்கள். ஆட்கொண்டு வடிவில் ஆட்கொண்ட பிறகு நான் எது சொன்னாலும் கேட்காத நீ பாட்டுக வினையின் கையில குத்தியே. இது உன்னுடைய தகுதிக்கு இழுக்கல்லவா? நான் எவ்வாறு உன்னை அடைந்தேன்? என்னுடைய வாழ்க்கை துறந்து சிறந்த நல்ல ஒரு வாழ்க்கை கொண்டிருக்கிறோம். மாயை எங்களை மகிழ்வித்து எங்களுக்கு தேவையான பல பிறவிகள் கொடுத்து என்ன. அது மட்டுமல்ல, பல்வேறு பிறவிகள் சொத்துணை வாழ்க்கைன்னா கவுண்டிங் அப்பாற்பட்ட எண்ணிக்கிட்டே இருக்கலாம். அத்தனை பிறவிகள் கூடாகி எடுத்து எழுகடல் மணலை அலைவிற்கு அதிகம் எனது இடப்பிறவி அவதாரம். இத்தனை பிறவியிலும் நான் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் எங்களை ஆட்கொள்வீர் என்றும் திருவடியை சரணடைந்திருக்கிறோம். எங்களை அந்த பிறவியாகிய தீவினை பற்றாம்
சென்றமை தீவினை நீரால் வந்த இந்த வினை நீங்குவதற்காக செய்ய வேண்டும் அப்படிங்கிறார்கள். தீண்டுவீராய் திருநீலகண்டம் மாறி சென்றமை தீவினை தீண்ட பெறாத திருநீலகண்டம். ஆனா சாமி கேட்காரு இன்னைக்கு வந்து கேட்கலையே, எத்தனை கல்விகள்ல என்ன நீ நினைச்சிட்டே இருந்த வாழ்க்கை எவ்வளவு நேரம் என்ன நினைச்சிட்ட, இப்ப கேக்குறியே அப்படின்னு பெருமான் கேட்டு பார்க்கணும். ஞான சம்பந்த பேசுவார், மனசுக்கும் மனசுக்கும் மாற்றி நான் எல்லாத்தையும் மறந்துறவன் தான், படைச்சவன் கொடுத்தவன் நேற்றைய பொழுது இன்றைய பொழுது எல்லா உணவு எங்க அப்பா அம்மா எல்லாம் அனைத்தையும் நான் மறந்து வாழ்வது என்னுடைய இயல்பு. ஆன்மாவின் இயல்பு மறக்கும் மனத்தை உடையது. மறக்கும் மனத்திற்கு மாற்று உன்னை மறந்திருந்து என்னுடைய மனத்தை மாற்று எம் ஆவியை நீ இங்க வா, நான் பாதுகாப்பு ஆட்கொண்டு பிறப்பில்லாத பெருமானாகிய தாங்கள் உங்களுடைய திருவடிக்கு நீங்கள் ஆண்டு கொண்டதா நாங்கள் என்ன செய்யறோம்? தினந்தோறும் எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இறங்கி எங்களை வற்புறுத்தி ஆட்கொண்டதால் பெருந்தடிக்கு விளையாத வண்ணம், அதாவது குறையாத குறையாத நல்ல மலர்களை கொண்டு வந்து ஏற்றி பாடுகிறோம், பழிகின்றோம். அதனால் சிறப்பிழி தீவினை நம் வறுமையாகிய வறுமை இருந்தா எந்த நோய் வந்தாலும் அதனால இங்க சிறப்பிடினார் சிறப்பான வாழ்க்கை அந்த தீவினை சிறப்பான வாழ்க்கை எனக்கு கிடைக்க தடையாகும் தீவினை வாழ்க்கையினால் திருநீலகண்டம் அப்படின்னாங்க. அப்ப 7வது பாடல்ல என்ன ரகசியம் தெரியல எதை கேட்டாலும் பாடம் 8வது பாடல்ல நாட்ட மலர்ச்சியை நான்முகன் நாரணன் பாதி செய்து தோற்றமுடைய அடியும் தொடர்வரியே தோற்றினும் தொழுதும் படர்வதும் நாம் அடியோம். பல இடங்களே சகித்து கொண்டு எது நடந்தாலும் நாங்கள் விட்டு இந்த வாழ்க்கையில் வாழ்வோம். இந்த திருமாலும் மகாவிஷ்ணுவாலும் காண முடியாத தங்களுடைய திருவடிகளை நீங்கள் எது செய்தாலும் நாங்கள் தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் அருளாமல் உங்கள் மேல் கோபம் வருது. அது மேல கோயிச்சுக்காரங்க இந்த குழுவுல யாராவது எதுக்கடா அந்த ஆட்டம் மட்டும் கையில கிடைச்சா நடக்கவே யாருன்னு எல்லாரும் சொல்றோம் இல்லையா? அந்த சீற்றம் அந்த கோபம் நமக்கு வரக்கூடாது. கடல் சீற்றமானால் உலகம், மனிதன் சீற்றமானால் குடும்பம் அழியும், குடும்பம் அழியும், அவருடைய பக்தி எல்லாம் அழியும். ஆகவே அந்த கோபமாகிய பெரும் கோபமாகிய சீற்றம் மீண்டும் பெறார் பெருநிலவர்கள் சாமி. அது மட்டுமல்ல, நாங்கள் இன்னும் எப்படி சாக்கியப்பட்டும் சமனுருவாகி பாக்கியமின்றி இருதலை போகமும் பற்றும் தமிழர்களை போல நாங்கள் எல்லாம் தொடர்ந்து அந்த நிலையிலே பற்றற்கு என்ன செய்கிறோம்? உன்னை வழிபாடு செய்யும் பொழுது பூக்கமல் கொன்றை புரிசையை நிறைந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
துன்பமாகிய தீக்குழி, வறுமையாகிய தீக்குழி, ஏழ்மையாகிய தீக்குழி, நிறைய தீக்குழிகளை நிறைய பொருளுக்கு ஒரு நெருப்புல போட்ட மாதிரி வார்த்தையாலே வதைக்கிறான் அப்படிமா. நெருப்பு போட்ட மாதிரி பசி வயிறு எரி அப்படி இந்த தீக்குழி தீவினை இந்த தீரான துன்பம் பசி தீவினால் தீராத எம்மை தீண்ட பெறாமல் சரி, இதெல்லாம் சரி, என்னப்பா அப்படின்னு சொன்னா, பிறந்த பிறவி எம் செல்வன் களனடைவான், பிறந்த பிறவி உண்டாகி போனடிப்பது பிறம்பையில் ஞான சம்பந்தன நிறைந்த பிறகில் மாணவர் இந்த பறந்து விரிந்த உலகத்தில் முதலமைச்சர் நிறைய யாரு தனம் நன்றி அவங்கதான் இங்க மாணவர் அவ்வளவு பிரபஞ்சத்தில் தேவேந்திரன்